ஜெபம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் மேல் கிருபையும் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அந்த போத்திபாருடைய அதிகாரி கூட அவன் அறிந்து கொண்டான். 23வது வசனத்தை வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று சொல்லப்பட்டது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதி மக்கள் காண்கிற பொழுது நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்படி உறுதிப்படுத்திக் கொள்கிற பொழுது நிச்சயமாகவே உடைய காரியங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் கைகூடி வர பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்படி கர்த்தரை தேடுகிற அந்த நாட்களிலே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார், தலைகுனி வைக்க மாட்டார். காரியங்களை சத்துருக்களுக்கு முன்பதாகவே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கைகூடி வர பண்ணுவார், ஜெயத்தை தருவார். அல்லேலூயா.